எந்த அளவுக்கு கட்டாதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் லைவாக. கலப்பனப்போ மேலே போகுதுன்னு கேட்க போகிறீங்க. இங்கே ஒரே கையில் தான் பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் திருப்பிட்டு போகிறாரு. வண்டி ஆனால் அந்தளவுக்கு திணறலைங்க, நல்லா தான் போயிட்டுருக்கு. பேக் சைடு டயர் சைஸ்னு பார்க்கும்போது 14 டயர் சைஸ் கொடுக்குறாங்க. அதுவும் சே டயருங்க வருதன். அதுவும் பார்த்தீங்கன்னா டிராக்டரே புதுசுங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 297 மணி நேரம் தான் மொத்தம் ஓடி இருக்குது. ஜாண்டீர் 5050D 50 HP டிராக்டர் பார்த்தீங்கன்னா 5 கலப்பை போட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இந்த 5 பாயிண்ட் கலப்பிக்கு இந்த டிராக்டர் எவ்வளோ மைலேஜ் தருது, ப்ளஸ் எவ்வளோ ஆர்பிஎம் வச்சு ஓட்டுறாரு, என்ன கியரில் போட்டு யூஸ் பண்ணுறாரு அப்படின்றது நிறைய கேள்வியில் போயிட்டு அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்கப்போலாம். அதாவது ஃபஸ்ட் சால் ஆல்ரெடி ஓட்டாங்க, இது செகண்ட் சால் ஓட்டிருக்காங்க. அதெல்லாம் கலப்பை பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டுருக்கு. நிறைய பேர் அப்புறம் வீடியோ பார்த்துட்டு வந்து கலப்பனப்போ மேலே போகுதுன்னு கேட்க போகிறீங்க. இது செகண்ட் சால்வே, அதனால தான் கொஞ்சம் லேசாக போட்டு ஓட்டிகிட்ருக்காரு. மூலையில் எந்த அளவுக்கு கட்டாதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் லைவாக. 2 வீல் டிரைவ் தாங்க, 4 வீல் டிரைவ்லாம் இல்லை. அண்ணன் பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்டேரிங் ஒரே கையில் தான் பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் திருப்பிட்டு போகிறாரு. வண்டி ஆனால் அந்தளவுக்கு திணறலைங்க, நல்லா தான் போயிட்டுருக்கு. பேக் சைடு டயர் சைஸ்னு பார்க்கும்போது 14 டயர் சைஸ் கொடுக்குறாங்க. அதுவும் சே டயருங்க வருதன். ஆர்பிஎன்னு பார்க்கும்போது எவ்வளோ ப்ரோ ஆர்பிஎம் வச்சுருக்கீங்க? ஆர்பிஎன்னு பார்க்கும்போது 14 to 15 வச்சு ஓட்டுறாருங்க. இது இல்லாமல் கியர் பாக்ஸில் ஸ்பீடுன்னு பார்க்கும்போது மீடியம் போட்டு ஃபஸ்ட் கியரில் ஓட்டுருக்காங்க. ப்ரோ இப்போ இந்த 5 கலப்பிக்கு எவ்வளோ மைலேஜ் தரும் அந்த டிராக்டர்? 4 லிட்டர் போகும். ஓகே. இன்றைக்கி எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணீங்க, எவ்வளோ நேரமாக ஓட்டிருக்கீங்கண்ணா? காலைல 6 மணிக்கு. 2 4 6 ஆமாம், சைடில் இருக்கிறது மொத்தமாக இவ்வளோ தான் ஓட்டிருக்காரு. எத்தனை மணி நேரம் ஓட்டிருக்கேண்ணா டிராக்டரு? டோட்டலாக மொத்தமாக அதாவது பார்த்தீங்கன்னா டிராக்டரே புதுசுங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 297 மணி நேரம் தான் மொத்தம் ஓடி இருக்குது. ஆனால் என்னென்ன வேலைக்கெல்லாம் பயன்படுத்துறீங்க? எம்பி ப்ளோ. இப்போ எம்பி ப்ளோலாம் இந்த வண்டிக்கு போட்டால் வண்டி எதுவும் ஃப்ரெண்டு தூக்கலையா? நல்லா தான் இருக்குது. 50 HPங்க, 2 வீல் டிரைவ் தான். 5 கலப்பிக்கு எந்த அளவுக்கு ஓடுது நீங்களே பார்க்கலாம் பர்ஃபார்மன்ஸு. இதில் ஓட்டுறது ஃபஸ்ட் சால் ஓட்டுறாங்க. அதில் 2 சால் ஓட்டி ஆல்ரெடி முடிச்சாச்சுங்க. அதே ரொட்டவேட்டருக்குலாம் எவ்வளோ மைலேஜ் தருதுண்ணா? ஓகே. ரொட்டவேட்டருக்குன்னு பார்க்கும்போது மணிக்கு 4.5 லிட்டர் போகுதுங்க. இதே 5 கலப்பின்னு பார்க்கும்போது 4 லிட்டர் போகுதுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம வீடியோ எடுக்கிற லொக்கேஷன் எங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் வட்டம் தகடி என்ற வில்லேஜ் தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ இந்த டிராக்டரோட ஃபுல் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா அண்ணன் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் ஓரளவு தாங்க விஷயத்தை நான் கேட்டேன். வண்டி சவுண்டில் போய்ங்க கேட்கலான்றதால தெளிவாக வந்து தரான்னு சொல்லியிருக்காரு. இப்போ ஓட்டி முடிச்சுட்டு எப்படி பார்த்தாலும் இன்னும் ஒரு 1 மணி நேரம் ஓட்டுறதுக்கு அளவுக்கு வேலை இருக்குது. டிராக்டரும் பார்க்கும்போது வாங்கி 1 மாதம் தான் ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 287 மணி நேரம் பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு. ஃபஸ்ட் சர்வீஸ் பண்ணிட்டாரு. என்னென்ன வேலைக்கு யூஸ் பண்ணுறாருன்னு பார்க்கும்போது ரொட்டவேட்டருக்கு 5 கலப்பை, இது இல்லாமல் ப்ளஸ் 9 கலப்பை, அதுவும் இல்லாமல் எம்பி ப்ளோ பார்த்தீங்கன்னா அந்த டிராக்டரில் யூஸ் பண்ணுறாரு. 50 HP டிராக்டருங்க. மீடியத்தில் ஃபஸ்ட்டு கியரில் போட்டு யூஸ் பண்ணிட்டுருக்காரு. ஆர்பிஎம் பார்க்கும்போது 15 RPM வச்சு யூஸ் பண்ணுறாருங்க. ரொட்டவேட்டருக்குன்னு பார்க்கும்போது 1 மணி நேரத்துக்கு 4.5 லிட்டர் போகுதுன்னு சொன்னார். இதே 5 கலப்பரும் பார்க்கும்போது 4 லிட்டர் போகுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதோடைய கஸ்டமர் ஃபீட்பேக்கு நான் எடுத்து போடுறேங்க. ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.